அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறதுக்காக ஊரை சுத்தி பார்க்க போவோம் அப்படின்னு ஊரை சுத்தி பார்த்துச்சான். ஊரை சுத்தி பார்க்க போறப்ப ஒரு காட்டுல ஒரு குயில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்குதா. என்ன பாடிட்டு இருந்தது? குயில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்குதா. அந்த குயில் அழகா பாட்டு பாடிட்டு இருக்கவும் இந்த குச்சி வந்து குயிலே நீங்க ரொம்ப அழகா பாட்டு பாடுனீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு பேச தெரியாது அப்படிங்கிறதுனால அது குச்சி காலால இங்க பாரு அருமை அப்படின்னு அழகா எழுதி காட்டுச்சான். எழுதி காட்டவும் அப்புறம் கொஞ்ச நேரம் தூரமா போயிட்டே இருக்குதான். போயிட்டு இருக்கிறப்ப பூ காற்று நல்ல பெரிய பெரிய பூவா பூத்து நல்லா அழகா இருந்துச்சான் பூ. அந்த பூ வந்து வாசனையா இருக்குதான். அந்த பூ வந்து நீங்க ரொம்ப குச்சி என்ன பண்ணுச்சு? அந்த பூவை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குச்சி எழுதி காட்டுச்சான். ஓகேவா? அப்புறம் அடுத்து என்ன பண்ணுச்சு? கொஞ்ச தூரம் போனதும் பாம்பு வந்துச்சான். பாம்பு படம் எடுத்து டான்ஸ் ஆடி காட்டுச்சான். எப்படி ஆடும்? பாம்பு படம் எடுத்து இப்படி புஸ் புஸ் சத்தம் கேட்குமா. அப்ப இந்த குச்சி என்ன பண்ணுச்சு? பாம்பே நீங்க ரொம்ப அழகா படம் எடுத்து டான்ஸ் ஆடுனீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த குச்சி நீங்க ரொம்ப அழகா பாட்டு பாடுனீங்க அப்படின்னு சொல்லி நேரா உட்கார்ந்து பாட்டு பாடிச்சான். அப்புறம் என்ன பண்ணுச்சு? ஒரு மரத்தடியில நின்னுட்டு போய் நின்னு பார்த்துதான். இன்னொரு மரம் கீழே விழுந்த குச்சியில அடுத்த மரத்துல போய் நின்னு பார்த்துட்டு ஒரு 2 கிளி பச்சை கிளி வந்து பாட்டு பாடிட்டு இருக்குதா. பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப குயில் எப்படி பாட்டு பாடும்? பச்சை கிளி அப்படின்னு பாட்டு பாடும். அப்படி பாட்டு பாடுறப்ப அந்த பச்சை கிளி நீங்க ரொம்ப அழகா பாட்டு பாடுனீங்க அப்படின்னு சொல்லி இந்த குச்சி அழகா டான்ஸ் ஆடிட்டு எழுதிக்கிட்டே இருக்குதான். இந்த மரம் விலங்குக எல்லாமே என்ன பண்ணுச்சு? நீங்க ரொம்ப அழகா ஆடினீங்க, அழகா எழுதி காட்டினீங்க, நீங்க ஊரை நல்லா சுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டினாங்களாம். குச்சி விலங்குக அப்புறம் குயில் எல்லாமே பாராட்டவும் இந்த குச்சி என்ன பண்ணுச்சு? அது வந்து சந்தோஷத்துல எழுத